இப்போ எனக்கும் ஆண்டவர் தான் சொன்னார். நான் கொஞ்ச நாள் சோர்ந்து போய் பல போராட்டங்கள், கவலைகள், தேவைகள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்துவார். நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யணும். வேலையை நம்ம மட்டுப்படுத்தக்கூடாது. வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி போடக்கூடாது. ஆமாம், சொல்லும்போது மாத்திரம் நல்லா தான் நம்ம சொல்கிறோம். ஆண்டவரே, ஜீவன் போகிற வரைக்கும் நாம் ஊழியம் செய்யணும், ஜீவன் போகிற வரைக்கும் துதிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். உங்களை சொல்லலை. சொல்கிறது மாத்திரம் அப்படி சொல்லிட்டு, ஆனால் ஜீவனை காப்பாற்றுறதாட்டு என்ன செய்யக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. என்ன செய்யணும், புறப்பட்டு போய் எல்லாத்தையும் செய்யணும். ஆண்டவர் அதை சொல்கிறார். அதனால் நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். அப்புறம் என்னது, 6 தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எல்லாம் ரெட்டிப்பாக சொல்கிறாரு. ஒன்றையே ரெண்டாக சொல்கிறார் ஆண்டவர். உன்னை உருவாக்கி, அப்புறம் அந்த வசனம் 1ஆம் வசனம் மறுபடியும் படிங்க.